வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான தினம், சர்வதேச மானுட ஒற்றுமை தினம். அதாவது இன்டர்நேஷ்னல் ஹியூமன் சாலிடாரிட்டி டே. எதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது? இந்த தினத்தினுடைய நோக்கங்கள் என்ன? உலகளாவிய மனிதகுல ஒற்றுமைக்கான இந்த தினத்தை எப்படி பின்பற்றுகிறார்கள்? இதில் நம்முடைய பங்களிப்பு என்ன? இதையெல்லாம் பற்றி தான் இன்றைக்கு நாம் பேசப்போகிறோம். சர்வதேச மனித ஒற்றுமை தினம் என்பது மனிதர்களிடையே சமத்துவத்தையும் இணக்கத்தையும் நாடு, இனம், மொழி, பண்பாடு, பொருளாதாரம் சார்ந்த வேற்றுமைகளை கடந்து ஒரு மாபெரும் ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அதன் அடிப்படையில் தான் 2005ஆம் ஆண்டிலிருந்து ஐநா மன்றம் இந்த தினத்தை இன்றைக்கு இந்த தேதியில், இந்த டிசம்பர் 20ஆம் தேதி பின்பற்றி வருகிறது. உலகளாவிய அளவில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. சரி, சர்வதேச மனிதகுல ஒற்றுமை என்றால் என்ன? அதாவது ஒற்றுமை என்பது வெறுமனே நாம் எல்லோரும் ஒன்று என்று சொல்வதல்ல. மாறாக வலிமையானவர்கள் வலிமையற்றவர்களை அரவணைப்பது, செல்வமுள்ளவர்கள் மற்றவர்களிடம் அதை பகிர்ந்து கொள்வது, நாடுகள் வளங்களை பகிர்ந்து கொள்வது, வலிமையான நாடுகள் எளிய நாடுகளுக்கு உதவுவது. இன்னொன்று புரிந்துணர்வு. அதாவது இன்றைக்கு உலகை மிகப்பெரிய அளவிற்கு ஆட்டி படைத்து கொண்டிருப்பது வெறுப்புணர்ச்சி. இந்த வெறுப்புணர்ச்சியை எப்படி நாம் எதிர்கொள்வது? இதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால். எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இந்த வெறுப்புணர்ச்சி என்பது இன்றைக்கு மனிதர்களை பிளவுபடுத்துகிறது. இப்போது கூட பாருங்கள், உலகின் பல பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவிற்கான யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படக்கூடிய அவலமான காட்சியை நாம் பார்க்கிறோம், கொடூரமான காட்சியை பார்க்கிறோம். ஒற்றுமையின்மை என்பது அரசியல் லாபங்களுக்காகவும் ஆதாயங்களுக்காகவும் வைத்து ஆடப்படுகிற இந்த சூதாட்டங்களின் காரணமாக இன்றைக்கு பெரும் பேரழிவை உலகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மட்டுமல்ல, காலமாக இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நாடுகளுக்கிடையே புரிந்துணர்வு, பண்பாடுகளுக்கிடையே புரிந்துணர்வு, இதையெல்லாம் நாம் உருவாக்குகிற போது ஒரு சமத்துவமான ஒரு நிலையான சமூக வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல முடியும். ஆனால் அப்படி அல்லாமல் பிளவுபடுத்துகிற சக்திகள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றன. இந்த பிளவுவாதம் என்பது இன்றைக்கு இந்தியாவில் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. மத ரீதியான பிளவுகள், ஜாதி ரீதியான பிளவுகள், இது எல்லாமே மனிதர்களை ஒருவருக்கொருவர் பகைவர்களாக மாற்றுகின்றன. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் வெறுப்பதற்கு காரணிகளாக இவை அமைகின்றன. இந்த காரணிகளை எல்லாம் புறந்தள்ளி நீயும் நானும் ஒன்றுதான் உணர் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் மானுட தத்துவம், அந்த தத்துவத்தை நோக்கி செல்வதற்காகத்தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. நண்பர்களே, இந்த மனிதகுல ஒற்றுமை என்பது அது அரசுகளுக்கிடையே எட்டப்படுவது மட்டுமல்ல, மக்கள் பண்பாட்டு ரீதியாக பிறருடைய பண்பாட்டை மதித்தல், தனி மனிதர்கள் பிறருடைய உணர்வுகளை மதித்தல், ஒவ்வொருவரும் இன்னொருவருடைய கண்ணியத்தை பாதுகாத்தல், அதோடு மட்டுமல்லாமல் நாட்டினுடைய வளங்கள் அல்லது மிகப்பெரிய செல்வங்கள் எல்லோருக்கும் உரியதாக அவை பகிரப்பட வேண்டும். அப்படி பகிரப்படுகிற போதுதான் உண்மையான மனிதகுல ஒற்றுமை என்பது சாத்தியம். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற வரைக்கும் ஒற்றுமை சாத்தியமில்லை. அதாவது அதிகாரம் செலுத்துகிறவர்களும் அடிமைகளும் இருக்கிற வரைக்கும் ஒற்றுமை சாத்தியமில்லை. எல்லோரும் எல்லாவற்றிலும் பங்கேற்பதும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைப்பதுதான் நம்முடைய அடிப்படையான சித்தாந்தமாக இருக்க வேண்டும். அதை நோக்கிய பயணத்திற்காக இந்த நாள் அமையட்டும். இந்த நாளினுடைய செய்தியாக எல்லாமும் எல்லாருக்கும் என்பதைத்தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கதை படிக்கிற பழக்கமுடையவர்கள் நேரம் இருக்கிற போதெல்லாம் ஜென் புத்த மத கதைகளை படிக்க வேண்டும் என்று நான் சொல்லுவது உண்டு. எனக்கும் அந்த பழக்கம் உண்டு. ஜென் புத்த மத கதைகள் சின்ன சின்ன கதைகள், ஆனால் மிக ஆழமான பல செய்திகளை அந்த கதைகள் நமக்கு சொல்லித்தரும். சுருக்கமாய் சொன்னால், வாழ்வின் பல பகுதிகளை அந்த கதைகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். எப்போதும் தத்துவம் என்று அறிவுரை என்று இருந்தால் படிப்பதற்கு சங்கடமாக இருக்கும். இவை கதைகள், ஆனால் கதைகளுக்குள்ளே அத்தனை தத்துவமும் அத்தனை அறிவுரைகளும் இருக்கின்றன. எடுத்துக்காட்டுக்காக 2 சின்ன கதைகளை பார்க்கலாம். ஒரு பெண் துறவி தன்னுடைய குருநாதரை பார்த்து கேட்கிறார், அடுத்த பிறவியிலாவது நான்
ஆணாக பிறப்பேனா என்று. பௌத்தத்தை பொறுத்தளவு அடுத்த பிறவி என்பது இல்லை. மற்ற எல்லா மதங்களும் அதை ஏற்றுக்கொண்டன. அந்த குருநாதர் கேட்கிறார், அடுத்த பிறவி இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்கட்டும், அடுத்த பிறவியிலாவது ஆணாக பிறக்க வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கேள்வியிலிருந்தே பெண்ணாக பிறந்ததில் உனக்கு ஒரு துக்கம் இருக்கிறது என்று பொருள். அப்படித்தானே? ஆம் என்கிறாள். அப்படியானால் இன்னமும் துறவு நிலைக்கு நீ வரவில்லை என்று பொருள். துறவு என்றால் எல்லா ஆசைகளையும் துரத்தல், உயர்வு தாழ்வுகளை துரத்தல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்தல். இப்படி நீ பெண்ணிலிருந்து ஆணாக வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதே துறவுக்கு எதிரானது. அது மட்டுமல்ல, பெண் என்றால் தாழ்ந்தவள், ஆண்தான் உயர்ந்தவன் என்று நினைப்பதே அறிவுக்கு எதிரானது. ஆகையினால் உன் கேள்வியே பிழையானது. நீ அடுத்த பிறவியில் ஆணாக பிறப்பாயா இல்லையா என்பதையெல்லாம் சொல்லவில்லை. பொதுவாக நாம் சொல்வது உண்டு, இறந்து போனதற்கு பிறகு பெண்ணென்றும் ஆணென்றும் இல்லை. அதை ஹாம்லெட் நாடகத்திலே ஷேக்ஸ்பியர் பல இடங்களிலே சொல்லுவார். இறந்து போன பிறகு பிணம், அதிலே பெண் பிணம் ஆண் பிணம் என்றெல்லாம் இல்லை, பிணம், அவ்வளவுதான். அதே போல துறவிதான் ஆண் துறவி பெண் துறவி என்பதெல்லாம் அல்ல, எல்லாவற்றையும் துறப்பது தான் துறவு என்று அந்த குரு சொல்லுவார். அதே போல இன்னொரு சின்ன கதையில் ஒரு கண் பார்வை இல்லாதவனிடத்திலே ஒருவன் விளக்கை ஏற்றி இதை கையில் ஏந்தி கொண்டு போ என்பான். அவன் சொல்லுவான், என்னை நீ கேலி செய்கிறாயா? எனக்கு பார்வையே இல்லை, எனக்கு விளக்கேற்றினால் மட்டும் பாதை தெரியுமா என்ன என்று. அவன் சொல்லுவான், இல்லை இல்லை, விளக்கேற்றினால் உனக்கு பாதை தெரியும் என்று நான் கேலியாக சொல்லவில்லை. உன் கைகளில் விளக்கு இருந்தால் எதிரில் வருகிறவனுக்கு உன்னை தெரியும். உனக்கு அவனை தெரிகிறதோ இல்லையோ, எதிரில் வருகிறவன் உன் மீது மோதிக்கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த விளக்கு உதவும். எனவே உனக்கு பார்வை இல்லை என்றாலும் நீ விளக்கை ஏந்தி கொண்டு போனால் அது உனக்கு உதவியாக இருக்கும் என்பான். இது ஒரு பெரிய தத்துவம்தான். ஆனால் என்ன நடக்கும் என்றால், இவன் விளக்கை ஏந்தி கொண்டு நடந்து போகிற போதே எதிரில் வந்து ஒருவன் இவன் மீது மோதி விடுவான். இவனுக்கு ஒரு கொஞ்சம் கோபம் வரும். என்ன இது, நான் தான் விளக்கு வைத்திருக்கிறேனே, அதை பார்த்து கூட நான் நடந்து வருவதை அறிந்து கொள்ள வேண்டாமா? நேரடியாக வந்து மோதிவிட்டாய், எனக்குத்தான் பார்வை இல்லை, உனக்குமா இல்லை என்று கேட்பான். அவன் சொன்னான், நீ சொன்ன பிறகுதான் உன் கையில் விளக்கு இருப்பதை நான் பார்த்தேன். காரணம், உன் கையில் விளக்கு இருக்கிறதே தவிர அந்த விளக்கில் இருக்கிற சுடர் எப்போதோ அணைந்திருக்கிறது. அது இவனுக்கு தெரியாது. சுடர் அணைந்தது தெரியாது. சுடர் இருந்தால் மட்டும்தான் விளக்கு என்பதற்கு பொருள் உண்டு. சுடர் இல்லை என்றால் அது வெறும் ஒரு பாத்திரம், ஒரு உலோகமே தவிர அதற்கு விளக்கென்று பெயர் இல்லை. விளக்கின் அடித்தடம் சுடர்தான். எனவே உள்ளார்ந்த பொருளை அறிந்து கொள்ளாமல் சிலவற்றை நாம் செய்து கொண்டிருந்தால் அது வெறும் சடங்கு. விளக்கை வைத்திருக்கிறோம், சுடர் இல்லாமல் என்று பொருள் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்நிலைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். செக்ஸ் என்று சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அது லத்தீன்.
லெட்டின் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடலில் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல, உள்ளம் கூட. அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது? நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது? மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளோம் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது.
அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம். மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடு இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.